ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் அதிகமாக வரக்கூடிய மிலியா பற்றின ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். மிலியா எதனால் வருது, என்ன காரணத்தினால மிலியா வந்து நமக்கு அதிகப்படியாக வருது, எந்தெந்த பிளேஸில் வரும், மிலியா வந்தது அப்படின்னா சரி பண்ண முடியுமா, இல்லை அது த்ரூ அவுட் நம்ம ஃபேஸில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்றா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்க முடியும். சரி வாங்க, லேட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மிலியா பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மிலியானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் குட்டி குட்டியாக உள்ளுக்குள்ளே வெள்ளையாக ஒன்று இருக்கிற மாதிரி வரும், அதை தான் மிலியான்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அது நமக்கு நம்மளோட ஃபேஸில் எங்கெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீ ஜோன் சொல்லுவோம் இல்லையா, இந்த பிளேஸில் வரலாம், நோஸில் வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் அண்டர் ஐ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. சிலருக்கு இந்த ஜா லைனில் வரலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் தான். உடம்புகளில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்ஸில் உங்களுக்கு மிலியாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எதனால் இந்த மிலியா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை சரிவர க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் மிலியாஸ் வந்து நமக்கு அதிகமாக வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், நம்மளோட ஃபேஸில் அந்த டெட் செல்ஸ் சொல்லுவாங்க, இறந்த செல்களை சரியான முறைப்படி நம்ம க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த மிலியா பிரச்சனை இருக்காது. செகண்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்லைட். நம்ம ஃபேஸில் சன்லைட் வந்து ஹெவியாக அதிகமாக பட்டுது அப்படின்னா நமக்கு மிலியா வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகப்படியாக உங்கள் ஃபேஸில் மிலியா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிலில் போகிறத தவிர்த்துருங்க. சப்போஸ் வெயில் நம்ம போகாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் இல்லை தான். பட் வெளியே நீங்கள் போகும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன், சன்ஸ்க்ரீன் இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போங்க. கூடுமானம் மட்டும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. துப்பட்டாலாம் வச்சு கவர் பண்ணுவோம் இல்லையா, அது போல் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம அந்த மிலியா வரவிடாமல் தடுக்க முடியும். தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸுக்கு சூட்டபுளான க்ரீம்ஸோ லோஷன்ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி மிலியா பிரச்சனையும் வரும். அப்புறம் ஹெவியாக கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் மிலியா வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஆப்டாக இல்லை அப்படின்னா உங்கள் கண்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலியா வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மிலியாஸை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரீசன் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், நம்மளோட ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிலியா வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஃபேஸை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், நல்ல டீப்பாக க்ளீன் பண்ணணும். நம்ம ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம சரியான முறைப்படி பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மேட்டர். அப்படி வந்து ஒரு சிலர் பண்ணுவீங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் போய் சோப்பையோ இல்லை ஃபேஸ் வாஷையோ எடுத்து நல்லா போட்டுட்டு ரப் பண்ணி வச்சுட்டு வந்துடுவீங்க. பட் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரமாவது டைம் எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கு கேர் எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நிறைய சோப்பு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல பெட்டரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு கூட நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா முல்தானி மெட்டி சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புள் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முல்தானி மெட்டி சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர், இது மூணையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் எப்படி நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் அப்ளை பண்ணி நல்ல ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்காவது உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம கண்களுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மைல்டு, ரொம்ப அழுதி தேய்க்க வேண்டாம், மைல்டாக வந்து ரப் பண்ணி தேய்ங்க. அதே மாதிரி இந்த இடம், அப்புறம் இந்த ஜா லைன், அப்புறம் நம்மளோட இந்த சரௌண்டிங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மட்டும்தான் ஃபேஸ்க்கு சோப் போடுவீங்க.
நல்லா டீப்பாக உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு க்ளீன் பண்ண மாட்டீங்க. நல்லா டீப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலியா பிரச்சனை இருக்காது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த மிலியா வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்குகள் இருக்கும். டெய்லி பேசிஸில் நம்ம குளிச்சாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நிறைய அழுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேர்ந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபேஸை வந்து ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிற மெத்தடை தான் ஸ்டீமிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் சளி பிடிச்சிது அப்படின்னா ஆவி டேப்லெட்டை வாங்கி போட்டு நம்ம வந்து ஆவி பிடிப்போம் இல்லையா, அதை ஆவி டேப்லெட் யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணியவே பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி அதில் ஒரு டவல் நல்லா டிப் பண்ணி அதை எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, அதாவது போட்டு ஒத்தி எடுக்கணும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நம்மளோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். அப்புறம் அழுக்குகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஃபேஸ் உள்ளுக்குள்ளேயும் க்ளீனாக இருக்கும், வெளியேயும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரப் மெத்தட் பயன்படுத்தணும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கடைகளில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பரை வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்டிலே ஏதாவது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவை விட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது நல்ல நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அப்புறம் உங்கள் நோஸில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். ஸோ நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணும்போது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்க்ரப் மெத்தட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் போட போகிறோம். அதாவது மிலியா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மிலியாவை சரி பண்ணுறதுக்கான ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அந்த பேக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சைடில் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம மிலியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெளியே நிறைய க்ரீம்ஸ் வந்து மிலியாவை போக்குறதுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், எனக்கு ஹோம் ரெமடிஸே சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்குக்கு என்ன தேவைப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னமன் வந்து தேவைப்படும். சின்னமன் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக சின்னமன். அதை விட நம்மளுக்கு அந்த மிலியா பிரச்சனையை தீக்கிறதுக்கு சின்னமன் பவுடர் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை தான். நீங்கள் பட்டை எடுக்கும்போது சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அந்த மில்க் ரா மில்க்னு சொல்லுவாங்க, அந்த மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மிலியா இருக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிலியா இருக்கும், அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அப்படியே வந்து இப்படி வச்சு விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கே இருந்தது அப்படின்னா இங்கே வைங்க. உங்களுக்கு எந்த பிளேஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் ஃபேஸை வந்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நான் சொன்ன முறைப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 to 15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிலியா வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மிலியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கெல்லாம் செய்யாது, எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து கொடுக்காது. பட் நமக்கு அது இருக்கிறது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணாடி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அது இருக்குன்னே தெரியாது. மிலியாவுக்கு எப்படி வந்து நம்ம வீட்டிலே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எப்பொழுதும் போல லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Bye friends, take care.